வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்க. பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான வெள்ளை எள்ளு லட்டு பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரசாதம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு இந்த பிரசாதத்தை படைச்சா பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய ஐதீகமாக இருந்துச்சுங்க. இதுக்கு நான் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லட்டை பெருமாளுக்கு செஞ்சு படைச்சிருக்கேங்க. ஒரு கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணி 1/2 கிலோ வெள்ளை எள்ளை எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் சூடு பண்ணி நல்லா மொறுமொறுப்பாக வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க. இந்த எள்ளை வறுக்கும்போது மிதமான தீயில வறுத்து எடுக்கணுங்க. 1 கப்பு எள்ளுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்தா போதும். நான் இன்னைக்கு ஆர்கானிக்கு ஜாகரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 கப்பு எள்ளு வந்துச்சு. அதுக்கு 2.25 கப்பு ஜாகரி எடுத்திருக்கேங்க. வெல்லத்தை ஒரு கடாயில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதுமானது. அதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதுமானது. அதனால் மிதமான தீயில் இதை நம்ம வேக வைக்கணும். வெல்லத்தை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு கொஞ்சம் கை விட்டுட்டேன், அதனால் கெட்டியாயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். ஒத்த கம்பி பதம் வந்தால் போதுமானது. இதில் ஒரு 10 ஏலக்காயை நல்லா தட்டி பொடி போல் அந்த வெல்லத்தோடு நாம் சேர்த்துக்கணும். இந்த வெல்லத்துக்கு கூட உங்களுக்கு 1 டீஸ்பூனு நெய் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். நான் நெய் விடலை, ஏன்னா லட்டு பிடிக்கையில் நான் கையில் நெய்யை தொட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அது போடலைங்க. அது ஆப்ஷனலு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இப்போ நாம் வறுத்து வச்சுருக்க எள்ளையும் கைவிடாமல் சேர்க்கணுங்க. கொஞ்சம் கூட கை விட்டுட்டீங்கன்னா கருகி போயிடும். அதனால் 2 நிமிஷம் நல்லா கிண்டி எடுத்துட்டீங்கன்னா நல்லா இறுகிரும். இதை தனியாக ஒரு சட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கணும், ஏன்னா அதிலே வச்சுருந்தீங்கன்னா பிடிச்சிக்கும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தாங்க. கையில் நல்லா நெய்யை தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னமாக ஒரே அளவாக வர்றதுக்காக நான் ஒரு குழம்பு கரண்டி எடுத்திருக்கேன். அந்த அளவில் எடுத்து உருட்டி உருட்டி வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் நல்லா இறுகிரும். நீங்கள் ரொம்ப சூடாகவே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் அதை ஆற விடுங்க. கையில் நெய்யை தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா போதுங்க. சூப்பரான வெள்ளை எள்ளு லட்டு ரெடிங்க. இது சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு படைக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்பெஷலாக இதை செஞ்சுருக்கேங்க. சூப்பராக இருந்துச்சு. வெரி குயிக்காக செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த வெள்ளை எள்ளில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. நார்ச்சத்து நிறைய இருக்குது. இந்த வெள்ளை எள்ளை டெய்லி உணவில் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைத்தவனுக்கு எள்ளும் கொடுங்க அப்படிம்பாங்க. உடல் எடை கூடி இருக்கிறவங்களுக்கு கொள்ளை சாப்பிட்டா உடல் எடை குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எள்ளை கொடுத்தா நல்ல உடம்பு ஓடும்னு சொல்லுவாங்கங்க. எப்படிப்பட்ட ஒரு பழமொழியை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எள்ளோட அருமை நமக்கு எப்படின்னு தெரியும் இதில் இருந்தே அப்படிங்கிறது நமக்கு புரியுதுங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு டெய்லியும் ஸ்நாக்ஸில் ஒரு எள்ளாவது கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லது. இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.